எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார்கிட்ட கேட்டாலும் யார் என்ன சொன்னாலும் அது உண்மைதானா அதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இளமையில் ரொம்ப துள்ளலாகவும் இருக்கக்கூடாது, முதுமையில் ரொம்ப சுணங்கியும் போயிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? எதுக்கும் எதையும் தீர போகணும், தீர விசாரித்து யோசித்து போகணும். அதுக்கு தானே 6 அறிவு கொடுத்துருக்கான் ஆண்டவன். 5 அறிவு உள்ள ஜீவன் மாதிரியே நம்மளும் நடந்துக்கிட்டா எப்படி? எரும மாடு போவோம் ஒன்று, நடுவுலையே போவோம். அதுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லையா? மழையை பார்த்து நாய் குலைச்சதுன்னா அந்த மழையும் சேர்ந்து குலைக்க முடியுமா? அந்த மாதிரி எனக்கு எங்கள் குட்டி பையன் ஸ்கூலில் ஒரு வாட்டி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. நான் போகிறேங்க, நானே இப்போ காலையில் ஒரு டென்ஷன் அன்றைக்கி என்னமோ நானே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போகிறேன். அன்றைக்கின்னு பார்த்தா அந்த கேட் வாட்ச்மேனை என்னங்க ஒரு 2 நிமிஷம் தாங்க லேட்டாக இருக்கும், அதுக்கு லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆஃபீஸ் ரூமுக்கு போய் சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்துருச்சு நல்லா. என்னது காலையில் வந்த உடனே நாங்கள் பேரண்ட்டு, நீங்கள் செக்யூரிட்டி, நீங்கள் என்கிட்ட என்னமோ அப்படியே ரொம்ப ஏறி பேசுகிறீங்க. உங்கள் டியூட்டி என்ன? சொல்ல வேண்டியது அதை பொறுமையாக சொல்லணும், சரிங்களா? எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. உங்களோட டியூட்டி லேட்டாக வந்தால் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் நாங்கள் சொல்லிட்டு போகணும், அவ்வளோதானே? அதை நீங்கள் பொறுமையாக சொல்லணும். பேரண்ட்ஸ் நாங்கள், சரியா? உங்களோட ஏதோ ஏவலால் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கத்திட்டு நான் பாட்டு ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் குழந்தை கூப்பிட்டு போய் உள்ள விட்டேன். அந்த மாதிரி அப்போ நான் கத்திட்டேனா? ஆனால் எங்கள் குட்டி பையனோட ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார், அவர் தூரம் இருந்து பார்த்துட்ருக்காரு. நான் கத்துறேன்னுட்டு அப்படி நான் அமைதிப்படுத்துறாரு. வேண்டாங்க விட்டுருங்கன்னுட்டு. அந்த மாதிரி சிலர் எனக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சும்மா அங்காரம் ஆகிடும் சில நேரத்துங்களில். பொறுமையாக தான் இருப்பேன், ரொம்ப பொறுமையாக இருப்பேங்க சில விஷயங்களில். ஆனால் என்னையும் மீறி சிலர் சோதிக்கிறப்போ அது எனக்கு வந்துடும். என்ன பண்ண, அப்படி பிறந்துட்டேன். கொஞ்சமாக தான் மாற்றிக்கிட்டு வரேன். ஆனாலும் அந்த நேரத்துக்கு அவன் சொன்னது தப்புங்க.